Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ருசியான காரசாரமான நண்டு குழம்பு மரவள்ளி கிழங்கு சேர்த்து வில்லேஜ் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே நான் ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில பொரிய விட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், உப்பு 1/4 டீஸ்பூன். எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை நல்லா மசாலாவோட ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மசாலாவோட நண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு அரைச்சி ஊற்றும் போது நண்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்தோன்னா அது சீக்கிரமா வெந்துடும். ஸோ அது குழஞ்சிரும். அதனால நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பரான மரவள்ளி கிழங்கு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.